கடையில் வாங்குற எந்த பொடியும் போடாமல் வீட்டில் அரைக்கிற எந்த பொடியும் போடாமல் மிளகும் வரமிளகாயும் மட்டும் வச்சு உங்களுக்கு சூப்பரான காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதில் சூப்பரான ஒரு 2 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம எடுத்துக்கிட்டது 5 கிலோ சிக்கன். 5 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6 இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 பட்டை, 1 ஸ்டார் இது போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா 2 கைப்பிடி அளவு குண்டு மிளகாயை உடைச்சு எடுத்து வச்சு அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா செவக்க விட்டுறணும். பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன். அதை நீளமா நறுக்கிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறினதுக்கு பிறகு 5-6 கொப்பு கருவேப்பிலையை உருகி அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 கைப்பிடி அளவு உப்பு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 7 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிறகு நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டை 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு அளவு பார்த்தீங்கன்னா தர பூண்டை ஒரு 7 பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சியையும் பூண்டையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து போட வேண்டியது கோழிக்கறி. டிப் நம்பர் 1, கோழிக்கறியை இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? அலசி எடுத்த கோழிக்கறியை ஒரு எம்டி பாத்திரத்தில் வச்சு சூடு ஏற்றும் போது அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து வெளியாகும். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம இருத்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் கோழிக்கறி வந்து கொஞ்சம் குக் ஆயிரும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கறி ரொம்ப உடையாது. ஏன் உடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா கூட லைட்டாக அதை ஒட்டுற அளவுக்கு கிளறி விட்டால் போதும். ரொம்ப கிளற வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால கோழிக்கறி ரொம்ப உடையாது. நல்லா கிளறினதுக்கு அப்புறம் அந்த மசாலாவும் அந்த கோழிக்கறியும் நல்லா வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம இறக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா, ஃபைனலாக இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகு. நல்லா 2 கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கோங்க, 1 கைப்பிடி அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடாம குறை அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டில் இறக்க போகிற நேரத்தில் நல்லா தூவி நல்லா கிளறிட்டு பிறகு ஃபைனல் அவுட்லுக்கு நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.